Hi viewers, welcome to Dinesh Kumar's Diary. இந்த வீடியோவில் வந்து நம்ம பிமேட் அப்படிங்கிற ஒரு அனிமல் ஹாஸ்பிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரோட்டில் வந்து நம்ம போகும்போது நிறைய நாய்க்குட்டிகள் பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கும். நாய் மட்டும் இல்லைங்க, ஆடு மாடு இது மாதிரி நிறைய மிருகங்கள் வந்து அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து எடுத்து அதை வந்து க்யூர் பண்ணி அதை வந்து திரும்ப நல்லபடியாக மாற்றி அவங்களே வளர்த்திட்டு இருக்காங்க அண்ட் அடாப்ஷன்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து மிருகங்களுக்கெலாம் ஒரு சேவியர், ஒரு கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிமேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெசன்ட் மெமோரியல் அனிமல் டிஸ்பென்சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யங் பிளட்ஸ் அனிமல் மேலே ஒரு உண்மையான பாசமும் காதலும் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையில் எந்த ஏரியாவில் எந்த மிருகம் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும், இப்போ வந்து நாய் அடிபட்டிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு வந்து க்யூர் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரொம்ப சீரியஸான இன்ஜுரிஸ், சில நாய்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து மூஞ்சியே வந்து பாதி உடஞ்சிருக்கும். அதாவது இந்த லாரி கடியில் பஸ் கடியிலலாம் வந்து நாய்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும், அது தெரியாமல் ரிவர்ஸ் எடுத்துருவாங்க, நாய்க்கு வந்து அடிபட்டிருக்கும். அது மாதிரி மிருகங்கள்லாம் வந்து சரி பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சில நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற நாய்கள் வந்து இப்போது குடத்துக்குள்ளெலாம் வந்து தலை விட்டுரும், பக்கெட்குள்ளே தலை விட்டுரும், அப்படி இல்லைன்னா அந்த வாட்டர் கேனுக்குள்ளெலாம் தலை விட்டு தலை மாட்டிக்கும். அதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்து க்யூர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குதிரை, நிறையா குதிரையை வந்து அபடன் பண்ணிடுவாங்க சேல்ஸ் இல்லை அப்படின்னா. இப்போ பீச்சில் ஓட்டிகிட்டு இருக்கிற குதிரைலாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஒட்டங்கள் கூட அவங்க வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சின்ன சின்ன மிருகங்கள், அதாவது வவ்வாலை கூட வந்து க்யூர் பண்ணி திரும்ப பறக்க விட்டுருக்காங்க. இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சில பேர் வந்து ரொம்ப ரூடான விதத்தில் வந்து அனிமல்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு போட்டு கட்டிட்டாங்க, கயிறுனா ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு கயிறு போட்டு கட்டிட்டாங்க. அது வந்து அந்த இடுப்பை அரிச்சு ஒரு மாதிரி அந்த நாயினால் நடக்கவே முடியாமல் போயிடுச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து க்யூர் பண்ணுறாங்க. இது மாதிரி இதை வந்து ஒரு சர்வீஸாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பராகவும் பண்ணுறாங்க. நிறைய சர்ஜரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அனிமல்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் வந்து இப்போது அனிமல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிருகங்கள் வந்து மனுஷங்களை விட பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியான ஒரு ஆள் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிமேட் போய் விசிட் பண்ணலாம். அங்கே வந்து அவங்க பண்ணுற சர்வீசஸ்க்கு, அவங்க பண்ணுற சர்ஜரிஸ்க்கெல்லாம் வந்து காசு பத்தாது அப்பப்போ. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாய் வச்சுருக்காங்க. டெய்லியே அதுக்கு ஃபுட் போடுறதே வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான். நீங்கள் போய் அங்கே ஒரு நாய் வந்து அடாப்ட் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு நாய் வந்து அடிபட்டிருக்கு, அதை வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து தாரில் வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ ரோடு போடுறதுக்கு வந்து தாரெலாம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க, உருக்கி வந்து ரோடு போட்டுருவாங்க. நாய்க்குட்டி என்ன பண்ணும் தெரியாமல் அதில் போய் நடந்துடும். ஸோ இப்போ இந்த எலிக்கெல்லாம் பேட் வைப்போம் இல்லைங்களா, இந்த ஜெல் பேட், கம் பேட், அது மாதிரி நாய் வந்து அதில் நடக்க ஆரம்பிச்சோடனே ஃபீட்டை வந்து மாட்டி அது வந்து அப்படியே நாயும் அதில் ஒட்டிக்கிட்டு தோல் ஃபுல்லாக வந்து தாராகி சாப்பிட முடியாமல் எந்திரிச்சும் போக முடியாமல் அப்படியே செத்து போயிடும். அது மாதிரி கேசஸ்லாம் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க.
அனிமல் லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிமேட் போய் விசிட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சென்னை இன் அரௌண்டில் எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு அனிமல் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பிமேடை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பிமேடோடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவங்க வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடாப்ட் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து யாரோ வந்து அபண்டன்ட் பண்ணி போயிட்டாங்க. அதாவது ரோட்டில் விட்டுட்டாங்க, அந்த நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அந்த நாயை எடுத்து இவங்க கியூர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போய் அதை அடாப்ட் பண்ணுறதுனா அடாப்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பிமேட்ல பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் கூட அங்கே வந்து நாய்க்குட்டிகளை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அனிமல்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடாப்ட் பண்ணுற அளவுக்கு வீட்டில் வந்து அந்த பிளேஸ்லாம் இல்லை, நாய் வளர்க்க முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து அங்கேயே போய் ஏதாவது ஒரு நாய்க்குட்டி அடாப்ட் பண்ணி அதுக்கு ஆகிற செலவு, ஃபுட்டு அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிமேட் இது வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அனிமல் க்ரூயாலிட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ ரோட்டில் இருக்கிற நாயெல்லாம் வந்து சரியாக ட்ரீட் பண்ணுறதில்ல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி பிமேடோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்க்க வைங்க. நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, பிமேட் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சு. ஸோ ரோட்டில் திரிகிற மிருகங்களுக்குலாம் வந்து தண்ணி தாங்க வந்து ரொம்ப எடுக்கும். உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து தண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வந்து குடிச்சிட்டு போகும். ஸோ இது மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குங்க அனிமல்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுல. ஒரு தடவை பிமேட் வந்து ஒரு ஃபோட்டோஸ் போடும்போதும் அந்த நாய் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எப்படி அடிபட்டது, அவங்க கியூர் பண்ணதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி எப்படி இருக்குது அப்படின்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா கால் இருக்காது, கால் வந்து வண்டி ஏற்றிட்டு போயிருக்கும். அதை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணி அதை வந்து கியூர் பண்ணி அது வந்து சந்தோஷமாக கண் இருக்காது. கண் இல்லைனாலும் அவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து அதை அறிஞ்சு பக்கத்தில் வந்து அது வந்து அதோடைய அன்பை வந்து பரிமாறும். ஸோ மிருகங்கள் அப்படின்னாலே வந்து அந்த பியோர் லவ், அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறத வந்து பிமேட் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிமேட்டோட ஒரு அங்கமாக நீங்கள் மாறுறதுக்கு நீங்கள் அங்கே போய் ஏதாவது ஒரு அனிமலை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பர்டிகுலர் அனிமலுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் செலவாகும், யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து போஸ்ட் போடும்போது நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டை உங்களுடைய ஸ்டோரியில் போட்டு ஷேர் பண்ணாலே அது வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிமேட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம தினேஷ்குமார் டைரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் தினேஷ்குமார்.